எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி இன்றைய மனிதநேய சேவையாக இன்றைக்கும் நமக்கு ஒரு மனிதநேய சேவை கிடச்சிருச்சு. அந்த வகையில் ஒரு லத்தீப் நகரை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 10க்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க பொருளாதாரம் வழங்கினாங்க. அதை நம்ம சங்கத்தில் ஒப்படைச்சாங்க. எப்போதுமே நம்ம சங்கத்தில் அவங்க ஒப்படைப்பாங்க. அந்த வகையில் இன்றும் ஒப்படைச்சாங்க. அந்த பணியை கண்டிப்பாக ஐயா பையில வச்சுப்பாங்க. பையில வச்சுப்பாங்களா? பையில நண்பர் ஒன்று கிடைக்குமா? இன்னொன்று கொடுத்துருப்பா. ரெண்டா கொடுத்துருப்பா. இந்த பையன் கொடுங்க. பையில அப்படியே வச்சிருந்தேன். ரெண்டா கொடுத்துருப்பா. ரெண்டு இது ஒன்றா கவரில் போட்டுட்டுமா? ஐயா நீங்கள் அன்னதானம் கொடுத்ததுக்கும் அன்னதானம் செஞ்சாங்க பாரு, அவங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்றீங்களா? கண்டிப்பா அன்னதானம் செஞ்சவங்களுக்கு. ஓகே. இலை கொடுங்க. எல்லாமே தருவோம். அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு பிரார்த்தனை செய்யும். ரொம்ப நன்றி. அந்த வகையில் இன்றைக்கு ஏழை எளிய மக்களை தேடி சென்று உணவு வழங்கப்பட்டுச்சு. அந்த சகோதரியின் குடும்பத்தாருக்கும் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். அதே போல் இன்னும் இந்த சங்கத்து உறுப்பினர்கள் கரெக்டாக ஒரு தேடி பார்த்து கொடுப்பாங்கங்கிற அந்த நம்பிக்கையும் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றிருக்கோம். அந்த வகையில் இன்று நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கும் உணவு கொடுத்தோம். ஏன்னா அவங்களோட பணிகள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை யாராலுமே செய்ய முடியாது. அவங்கள நம்ம எப்போதுமே ஊக்கப்படுத்தணும். அவங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கும் நம்ம இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த சங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இறைவனிடத்தில் அந்த சகோதரிக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. நமக்கும் பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆட்டோ ஓட்டுநர்களாக இந்த செயல்களை செய்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அவங்க சொன்ன வார்த்தைகள். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொடர்ந்து மனிதநேய சேவைகளில் நம்ம பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நலப்பணி சங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் என்பதை கூறி எல்லாம் வாய்ப்பு அளிக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி, அதே போல் நம்மளை 100% நம்புகின்ற சகோதரிகளுக்கு இறைவன் அருள் செய்யட்டும். அவர்கள் நம்பிக்கைக்கு உண்மையாக நம்ம சரியாக நடப்போம் என்பது இறைவனின் அத்தாட்சியாக நம்ம செய்து கொண்டிருக்கும் செயல்களே அதற்கு சான்று என்று கூறி எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்.